உன் பாவத்தை தள்ளி எழும்பு. உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்க? கண்களை மூடுங்க. உண்மையா, நான் யாரையும் கம்பல் பண்ணல, கட்டாயமா கை தூக்கிதான் ஆகணும் நான் சொல்லல. ஆண்டவருக்கென்று ஏதாவது நான் செய்ய போறேன் பாஸ்டர், ஆண்டவருக்கென்று நான் வாழ போறேன், என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்துங்க. மற்றவங்க யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, மற்றவங்க யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை தொட போறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போறார். வாலாக்காம தலையை கர்த்தர் மாற்ற போறார். கீழாக்காம கர்த்தர் உங்களை மேல மாத்த போறார். கேளுங்க, ஆண்டவர் இனி நான் உமக்காக வாடுறேன்ப்பா, இனி அந்த பாவத்தை விட்டுட்டு நான் வரேன் ஆண்டவரே, இனி இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் எழும்பி வரேன், இனி நான் உமக்கென்று வாழ போறேன், உம்முடைய ராஜ்யத்தை கட்ட போறேன், ஏன்னா நீங்க பயன்படுத்துங்க. கேளுங்க 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 கேளுங்க. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம். நீங்க மாத்திரம் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, உண்மையா நான் அர்ப்பணிப்போட ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, இனி உமக்காக வாழ்வாண்டவரே, நீங்க சொல்றத செய்வப்பா. உங்களை பார்க்கிறாரு, உங்களை பார்க்கிறாரு, உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, உங்க அர்ப்பணிப்பை பார்க்கிறாரு. உமது ஊழியம் செய்வதற்காக, உமது ஊழியம். என் அன்பு கடவுள் என்றும் வாழ்க. உடைய கரங்களை உயர்த்தினவங்களா, ஏசப்பா என்னை தொடுங்கப்பா, ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, என் புத்தியை மாற்றக்கூடியவர்ப்பா நீங்கள், என் மனசை மாற்றக்கூடியவர்ப்பா நீங்கள். உலகமே என்னை கைவிட்டு நின்னாலும் என்னை கரம் பிடிக்கிற கடவுள்ப்பா நீங்கள். எனக்காக உயிரை கொடுத்த ஒரே கடவுள் அல்லவா, என்னை தேடி வந்த கடவுள் ஒரே கடவுள் அல்லவா, என்னுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரே கடவுள் அல்லவா. பாவம் செஞ்சது நான், தண்டிக்கப்பட்டது இயேசு. என் கண்களால் நான் பாவம் செய்தேன், என்னுடைய கைகளால், என் வாயினால், என்னுடைய காதுகளால், என் ஐம்புலன்களால் நான் பாவம் செய்தேன். இயேசுவோ 5 காயங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை சுமந்தீரே, அதற்காக நன்றிப்பா. என் அன்பு கடவுளே, என்னுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கையை உயர்த்திருக்கிறத பாருங்கப்பா. இவங்க ஏதோ தன்னுடைய சொந்த அப்பா அம்மா நம்பி மட்டும் இந்த உலகத்தில் வரலப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க ராஜா. உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தருடைய அன்பு என்னை தொட்டது போல இவர்களை தொடுவதாக. இவர்கள் தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் இயேசுவுக்கு ஒப்படைப்பார்களாக. ஒப்படைப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவார்களாக. கடைசி வரைக்கும் பின்பற்றுவதற்கு ஒரு தலைவர், ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகர், ஒரு நண்பர் இருப்பாரானால் அது இயேசு மட்டுமே என்பதை அறிந்து கொள்வார்களாக. எந்த சினிமாக்காரனும் மாயையானவன், மாற்றக்கூடியவன், மாறக்கூடியவன், சாகக்கூடியவன், அழிந்து போகக்கூடியவன், கைவிடக்கூடியவன், கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடியவன். என் இயேசுவோ எனக்காக உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறவன். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னீங்க. அற்புத அடையாளங்கள் மூலமாக எங்களுக்கு நிரூபிக்கிறீரே, எமக்கு நன்றி. என்னுடைய வாலிப வயதில் அப்பா என்னை தொட்டது போல உடைய பிள்ளைகள் நீர் இன்றைக்கு தொடுகிறீர். ஒரு விசேஷ மேகம் இவர்கள் மேல் இறங்க போகிறது. ஒரு பரலோக மேகம் இவர்கள் மேல் இறங்க போகிறது. இவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட போகிறது. எது சத்தியம் என்பது அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறீர். எது சத்தியம், எது உண்மை, எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு பிள்ளைகளை தொட்டு காண்பிக்க போகிறீர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகா.
எல்லாம் ஒழிச்சு போனாலும், உன் படிப்பு, பணம், பட்டம், பதவி, வீடு, அப்பா அம்மா, உலகம், உடம்பு, கண்ணு, காது எல்லாம் அழிச்சு போனாலும், நான் நம்புகிற இயேசு அழியாதவர், என்றென்றும் இருக்கக்கூடியவர். ஐசியுக்குள்ளேயும் வந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வரக்கூடியவர், நரகத்துக்கு போகாதபடி என்னை காப்பாற்றக்கூடியவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தீங்களே அப்பா, என் பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கும் உங்களுடைய கிருபை வேணும்பா. இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்கப்பா, அவங்கள தொடுங்க, தொடர்ந்து உண்மை தேட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அது மட்டுமல்ல, எங்களை அருமையான பாஸ்டர் ஹஸ்பண்ட் சாமி அவங்களை கொண்டு வந்து எங்களோடு நீங்கள் பேசுனீங்க, எங்களை தொட்டீங்க, நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்க. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும், பணம் மாத்தாது. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாற்றும். அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. தாசனை பல ஆயிரம் லட்சங்களுக்கு பயன்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி உட்காரலாமா? ஸ்டாண்ட் போடுவோம். தேங்க்யூ. அப்படி உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களே உங்களுக்கு ஒரு கைதட்டி கொடுங்க பார்த்துக்கலாம். நீங்களே கைதட்டி கொடுத்துங்க. தேங்க்யூ, வண்டர்ஃபுல். நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் ஏதோ ஒரு கூட்டம் வர்றதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைப்பா, உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் வரணும். நான் நம்புகிறேன், இங்கே கால் வச்ச ஒவ்வொருவருமே விசேஷமானவங்க. கையை பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு சொல்லுங்க, நீ யூஆர் ஸ்பெஷல். நீ எதிர்பாராமல் வரல, யூஆர் காட் சோசன். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ உலகத்தோடு ஒத்து போறவ இல்லை, உலகத்தை எதிர்த்து நிற்கிறவ. அல்லேலூயா. ஊரோடு ஒத்து போகிற கூட்டமாக நம்ம இருக்க மாட்டோம். அவன் சினிமா பார்க்குறான், நானும் பார்க்குறேன். அவன் புகை பிடிக்கிறானா, நானும் பிடிக்கிறேன். அவன் ஊர் சுற்றுறான், நானும் ஊர் சுற்றுறேன். அவன் மொபைல் அடிமையாக இருக்க, நானும் அடிப்பேன். அப்படி இல்லை, நாம் எதிர்த்து நிற்கிறவர்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தவான்கள், நாம் கிறிஸ்தவர்கள், நாம் பரலோகம் போகக்கூடியவர்கள், நாம் அழிவுக்குரியவர்கள் அல்ல, நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நாம் நரகத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் மனம் போன போக்கில் போகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. என்ன பாருங்க, ஆச்சரியமா உங்கள் வாழ்க்கை அப்பா மாற்ற போகிறார். இன்னையிலிருந்து ஒரு வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் இன்னைக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறார். அசுத்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, தேவையில்லாத ஆசைகள், அன்வான்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ப்ளஷர்ஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருவார். தேவையில்லாத அந்தரங்க பாவங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட எடுத்து போட்டுருவார். அவர் வந்து உங்களை நிறைச்சிருவார். நல்ல ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள் உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து இங்கே ஆஸ்பான் ஐயா மூலமாக மீட்டிங் நடக்குது. இன்றைக்கி காலையில் வாலிபர் கூட்டம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சாயந்தரமும் விசேஷமான ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. 6 மணிக்கு தொடங்கி 8:30 மணி 9 மணிக்கு முடியும். வாகனம் போக்குவரத்து தேவைப்பட்டால் நீங்கள் என்ன இடத்துல தெரியப்படுத்தலாம். இல்லாட்டி வெளியில் இருக்கிற ரிசப்ஷனில் யாரும் நின்றுருந்தாங்கன்னா உங்கள் பேரை கொடுத்து எனக்கு நைட்டு பிடிச்சி போகிறதுக்கு எனக்கு வாகனம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு வாகனங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். நாளைக்கு காலையிலேயே ஆராதனை இங்கே 9 மணிக்கு நடக்கும். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு நடக்கும்? 9 மணிக்கு ஆராதனை. ரொம்ப அருமையாக இருக்கும். ஐயா தான் அதுலேயும் ஆராதனை பண்ணி தேவ செய்தி கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு சாயந்தரத்தோட கூட்டங்கள் முடிய போகுது. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு இருந்து 8:30 மணி, நாளைக்கு காலையில் 9 மணி, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, வந்து ஏப்ரல் மாதத்தில் ரம்ஜான் வருது இல்லையா? ரம்ஜான் வருது. ரம்ஜான் அன்னைக்கு அந்த சமயத்தில் 2 நாள் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விசேஷ கூட்டங்கள் இங்கே நடைபெற போகிறது. இப்போவே நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்றேன். பாஸ்டர் லூகாஸ் சேகர் அவர்கள் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் லூகாஸ் சேகர்? அவரும் ஒரு அருமையான தேவனுடைய தாசர். அதனால் அந்த அட்வைஸ்மெண்ட் இப்போ உங்களுக்கு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களில் யாருக்காவது தனிப்பட்ட விதத்தில் ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டால், பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு பாவத்திலேருந்து எனக்கு அடிமைத்தனத்தில் வெளியே வர முடியல, இந்த வந்து ஃபெலோஷிப்லேருந்து எனக்கு வெளியே வர தெரியல, நான் இப்படி ஒரு பாரத்தில் நான் மாட்டியிருக்கிறேன், யார்கிட்டையுமே என்னால் சொல்ல முடியல, அப்பாட்ட கூட சொல்ல முடியல, வீட்டில் அம்மா சொன்னால் கூட என்னமோ நினச்சிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, யார்கிட்ட ஷேர் பண்ணுறதே தெரியல, ரொம்ப நாள் எனக்கு குழப்பமாக இருக்குது,
ஒரு மாதிரி ஒரு குற்ற மனசாட்சியாகவே இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, ஏன் வாழ்கிறோங்கிற மாதிரி இருக்குது, தெரியாமல் இதை தப்பு பண்ணிவிட்டு அதை நான் மாட்டிக்கிட்டேன், எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியலன்னு ஏதாவது வாலிப பிராயத்துக்கே உரியதான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் என்னை வாலிபர்கள் என்ன அணுகலாம். நம்ம பாஸ்டமாக இருக்கிறாங்க, எப்போனாலும் எங்கள் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. எங்கள் நம்பர்கள் உங்கள் ஃபோன்கள்லாம் எங்கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் நம்பரை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். என் பேர் வந்து சந்தோஷ் தேவானந்த், பாஸ்டர் சந்தோஷ் தேவானந்த் போட்டுக்குங்க. பாஸ்டர்மா பேர் வந்து கிறிஸ்டி ஏஞ்சலியா. ஸோ இவங்க நம்பரை வச்சுக்கிட்டால் எப்போனாலும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு கவுன்சிலிங்னு சொன்னால் எப்போ வேணால் நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் வாலிப நாட்களில் நாங்கள் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தோம், எதெல்லாம் சவால்களாக இருந்துச்சு, எப்படியெல்லாம் கர்த்தர் எங்களை ஜெயிக்க வச்சாருங்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. சத்தமாக ஆமென் சொல்லுவீங்களா? நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா இருக்க தான் போகிறீங்க, நீங்கள் ஜெயிக்கிறவங்கள தான் இருக்க போகிறீங்க. உங்கள் தடைகளை ஏசப்பா முறிக்கத்தான் போகிறார். உங்கள் அப்பா அம்மானால் உங்களுக்கு எது செய்ய முடியுதோ முடியலையோ எங்கள் அப்பானால் செய்ய முடியும். அதனால் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து எங்களோட ஒரு ஐக்கியத்தில் தொடர்பில் இருந்தீங்கன்னா உங்களை நல்ல விதத்தில் என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ எங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை வாங்கிக்கிறதுக்கோ நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த நிபந்தனைகளும் கிடையாது. நீங்கள் பணக்காரனாக இருக்கணும், இல்லாட்டி இப்படி வந்திருக்கணும், இல்லாட்டி இப்படி பண்ணியிருக்கணும், இல்லாட்டி நல்லவனாக இருக்கணும், எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கணும், இந்த வந்து இப்படி தான் மதம் மாற்றிக்கணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா ரிலாக்ஸ்டாக எங்ககிட்ட வந்து பேசலாம். அது ரொம்ப உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்களை வாட்ஸ்அப் மூலமாக ப்ராட்காஸ்ட் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளும்போது தொடர்ந்து நீங்கள் அதை வர மெசேஜஸ் எல்லாம் பாருங்கள், என்னன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா? அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங்க்கு எல்லோரும் வாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிற வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்காமா? சொல்லலாம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி ஒரு ரவுண்டாக உட்காந்து சேர்ந்து பேசி ஒரு அறிமுகமாகி நம்ம ஜெபம் பண்ணி போக போகிறோம். அப்படியே உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடிக்கலாமா? கண்ணை மூடிட்டு இன்றைக்கி ஏசப்பா எங்கூட பேசுகிறீங்களே 2 நிமிஷம் நன்றி சொல்லலாமா? கொஞ்சம் சத்தமாக கூட நன்றி சொல்லலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீ கூச்சமெல்லாம் அடைய வேண்டியதில்லை. சபை தானே, ஏசப்பாவோட வீடு தானே, யார் என்ன கேட்க போகிறா? நீங்கள் தைரியமாக ஏசப்பா நன்றிங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றிங்க ஏசப்பா, இன்றைக்கி நீங்கள் ஊழியக்காரங்க மூலமாக எங்களை பேசுனீங்க, நன்றிப்பா. நீங்கள் தான்ப்பா எங்ககிட்ட பேசியிருக்கிறீங்க, எங்களை தொட்டிங்களே உமக்கு நன்றிங்க ஏசப்பா. இந்த நாளை பிரயோஜனமாக்குனீங்களே நன்றிப்பா. நன்றி சொல்லலாமா? நன்றிப்பா. நன்றிங்க பிதா. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இப்படி சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வாலிபர்களை, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து இங்கே அழைத்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஏதோ காரணங்களுக்காக வந்திருக்கலாம், யாரோ சொன்னார்கள் என்பதற்காக வந்திருக்கலாம், யாரோ நிர்பந்தப்படுத்தினார்கள் என்பதற்காக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் அதை நியமித்திருக்கிறீரப்பா. இப்படி பிள்ளைகளோடு நீ பேசி இருக்கிறதற்காக நன்றி. தேவ அன்பு அவர்களை தொடுவதாக, சிலுவை அன்பு அவர்களை தொடுவதாக. ஒரு கடவுள் ஏன் சிலுவையில் சாக வேண்டும், ஏன் அவர் அடிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சத்தியம் அந்த வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர்கள் இருதயத்தை மாற்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து இவருடைய ஆவிக்குரிய பயணங்கள் தொடங்குவதாக, தொடர்ந்து இந்த ஆசீர்வாத அப்போஸ்தல சபையோடு கூட இணைந்து செயல்படுவார்களாக. ஞாயிற்றுக்கிழமையானால் சபைக்கு வரக்கூடிய உணர்வு அவர்களுக்கு வருவதாக. எப்பொழுது பிரச்சனைகள் வந்தாலும் பாஸ்டர் மாவட்டத்தில் பேசணுங்கிற உணர்வு அவர்களுக்கு வருவதாக. என்னதான் உடம்பு ரீதியாக எங்கள் அப்பா அம்மா எங்களை பெற்றெடுத்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக எங்களை நடத்துறதுக்கு இங்கே ஒரு அப்பா அம்மாவை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற உணர்வு என் பிள்ளைகளுக்கு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்களாக எழும்புவார்களாக. இவர்கள் பாவத்தோடு ஒத்து போகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இவர்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், பாவத்தை ஜெயிக்கிறவர்கள், இயேசுவுக்காக வாழுகிறவர்கள், உலகத்தில் உயர்ந்த பதவிகளை அடைய போகிறவர்கள், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறவர்கள். இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்களை ஆண்டவர் மாற்றின தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு பரிந்து அப்பா நடத்தி கொடுத்த தயவுக்கு நன்றி. சகல மகிமைகளை செலுத்தி இதுக்கான போஸ்டர்கள் தேவைகள், அட்வர்டைஸ்மெண்ட் தேவைகள், ஆண்டவர் சோஷியல் மீடியா, ஆண்டவர் ப்ரமோஷன்ஸ் செலவு காரியங்கள், உணவு செலவுகள் என்று எல்லாவற்றையும் என் தேவன் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாமா தெரிஞ்சவங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலியம் என்று மறவாது. ஹல்லேலூயா. நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சரிங்களா? சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டீங்க இல்லையா? தொடர்ந்து காண்டிகிட்டில் இருங்க. இப்போ இருந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உங்கள் கையில் அந்த பார்சல் சாப்பாடு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ரவுண்ட் அப்படி உட்காந்துக்குங்க. யாரும் சாப்பிடாமல் போயிடக்கூடாது. உங்களுக்காக தான்